फ्रेंड्स இன்னைக்கு சிண்டு ஃபுட்டிஸ் கிச்சன்ல மஷ்ரூம் கிரேவி பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கேஸ் பத்த வச்சு ஒரு கடாயை வச்சு தேவையான எண்ணெய் ஊத்தலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம் போடலாம். அது முடிஞ்சதும் ஒரு கப்பு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போடலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனா வதங்கட்டும். அதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போடலாம். நல்லா ஒரு கண்ணாடி பதம் போல வரட்டும் வெங்காயம் நல்லா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் எண்ணெயிலே அந்த ராஸ்மல் போற மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா இப்படி வதங்கி வருது பாருங்க, சுண்டி வதங்கி வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கப் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. நான் கரம் மசாலுக்கு பதில் மிளகு, சீரகம், தனியா, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் எண்ணெயில வறுத்து பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன். அந்த விழுதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்ந்து சுருண்டு வரும். இது ஸ்மெல் கொஞ்சம் போற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, எல்லாம் கலந்தாப்புல வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம
மஷ்ரூமை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்கலாம். நல்லா 4-5 தடவை கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு இருக்காது, டேஸ்ட் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கம்மியாக இருந்தால் கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தா போகும். இப்போ ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். ஹோட்டல்லலாம் க்ரீமியாக வருது இல்லைங்களா, அது எப்படின்னா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதை வந்து இப்படி ஒரு கரண்டி தண்ணி விட்டு நல்லா கலந்து, கட்டி இல்லாமல் கலந்து இதில் விட்டுக்கணும். விட்டு உடனே கலரணும். அப்போ அந்த ஹோட்டல்லலாம் கிடைக்கும் இல்லைங்களா க்ரீமியாக, அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைனலாக பெப்பர் பவுடர் நம்ம வீட்டிலேயே பண்ணது, அது ஒரு 2 ஸ்பூன். பார்த்தா தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், க்ரீமியாக இருக்கிறது. அவ்வளவுதான். ஒரு 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுடலாம். முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக வந்திருக்கு. இது சப்பாத்திக்கு, ஜீரா ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.